ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரம். நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை, என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ சதய நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களாம்மா. 24வது நட்சத்திரங்க. அதாவது சதயம் ஒரு நாள் உதயமாகுமா? சூப்பர். ஆமாம், சதயம் ஒரு நாள் உதயமாகுமா. அதனால தான் இந்த சதய நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா பாருங்கள், கும்பராசியில் தான் அவங்க பிறப்பாங்க. மதிக்கத்தக்க நிலைனா சதய நட்சத்திரக்கார் வந்து ஒரு நட்சத்திரம் 100 நட்சத்திரத்துக்கு சமம். சதயத்துக்கு மட்டும்தான் அந்த பவருங்க. அவங்க பார்த்து நினச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியும். அவங்க பார்த்து கலைச்சாங்கன்னா ஒருத்தரெல்லாம் பண்ணிட முடியும். இந்த சதய நட்சத்திரம் கும்பராசி அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நட்சத்திரங்க. ராகு திசையில் தான் அவங்க பிறப்பாங்க. யார் பிறந்தாலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ராகு திசையில் பிறப்பாங்க. இந்த சதயம் ஒரு நாள் உதயமாகன்னு எதுக்காக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, மதிக்கத்தக்க நிலை அப்படிங்கிறது என்னென்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்காரருடைய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பத்துக்குள்ளே வந்து பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராவது தெரியுமா? தெரியாது. அதே போல் அந்த சதய நட்சத்திர கும்பராசிக்காருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது. அந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அது தெரியாதுன்ட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ என்னென்னா ரகசியத்தை காப்பாற்றக்கூடியது சதயம். நீங்கள் காசு பணம் எல்லாத்தையும் எடுத்து மேலே ஏமாந்து வானத்துக்கு காமிச்சிங்கன்னா இந்த காசெல்லாம் செலவாக போயிடும். அதனால தான் சதயம் கும்பராசின்னு சொல்லி காசை கும்பத்தில் சேர்த்து வச்சாங்க. அந்த காலத்தில் பேங்க்கு கிடையாது, கூட்டுறவு வங்கி கிடையாது, ஒரு சீட் நாட் போடுறது எதுவுமே இருக்காது. எல்லாமே கும்பத்துக்குள்ளே தானே வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு முக்கியமாக பெரிய பெரிய மொடா இருக்கும். அதுக்குள்ளே முக்கியமான சாதனங்களை எல்லாம் அதுக்குள்ளே தான் வைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பாதுகாப்பே அந்த கும்பம் தான். அப்போ இந்த கும்பத்தை பாதுகாப்பு பண்ண வேண்டிய யோகம் சதய நட்சத்திரக்காருக்கு உண்டு. அப்போ சதயம் ஒரு நாள் உதயமாகுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாருங்கள், பள்ளிக்கூடம் போகிற வயசுலேயும் கூட வறுமை இருக்கும். எத்தனையோ படிப்பு முன் படிக்க பின் மறக்க, படித்ததை மறந்துடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் எதை சொல்லி சாதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பை தேடி அவங்களோட ரூட்டு கரெக்டாக படிப்பு காலம் முடிஞ்ச உடனே மதிக்கத்தக்க நிலையை இவங்க நடந்துக்குவாங்க. எங்கேயும் போய் ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கூடாது, எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து மாட்டிக்கூடாது, எங்கேயும் போய் தகாத வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மெச்சூரிட்டி இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு காலம் முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் அது வந்துடுங்க. ராகு திசை முடிஞ்சால் குரு திசை. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், பிறக்கும்போது அவர் ராகு திசை, அது 18 வருஷம். இந்த 18 வருஷத்தில் 9 வருஷத்தை முற்பகுதியை பிரிச்சுட்டு தாயோட கர்ப்பத்தில் 9 வருஷம் இருப்புன்னா, இந்த ராகு திசை 9 வயசு முடியும் போது ராகு திசை அவருக்கு முடியும். அடுத்த குரு திசை 16. இந்த 16, 9, 25 வயசுங்கும் போது குரு திசை அவருக்கு கரெக்டான கல்யாண காலம் வந்துடும். சனி திசையில் அவர் கல்யாணங்க. குரு திசை ஓரத்தில் கல்யாணம் ப்ளஸ் சனி திசையில் முழுசாக அவர் கல்யாணம். 19 வருஷங்க அவருக்கு. அப்போ 25 ஒரு 19 44. அப்படின்னா 25 ஒரு 19 44ன்னா அப்போ இதில் ஒரு 25 அதில் ஒரு 20 45 வருது. 1 கழிச்சா 44 வயசுங்கும் போது அவருக்கு சனி திசை வந்துடுங்க. அப்போ இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் எல்லாம் பிறந்து அதுகளை படிக்க வச்சு ஆளாக்கி மனுஷனாக்கி பிள்ளையாக பிறந்தாலும் அவங்களுக்கு சீர் சீமந்தம் பண்ணி அவங்களுக்கு பெரிய மனுஷியாகி ஊருக்குள்ளே ஒரு நல்ல மனிதர் எடுக்கிறதுக்கு சனி திசையில் சுப நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்தில் நடக்கும். சூப்பர். பாருங்களேன், ஒரு பொண்ணாக பிறந்தா ஒரு 15 வயசுக்குள்ளே பெரிய மனுஷி ஆயிடுவாங்க. அந்த பெரிய மனுஷி ஆச்சுன்னா தாய் மாமனை கூப்பிட்டு சீர் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த வந்த தாய் விளையெல்லாம் கூப்பிட்டு சீர் தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ இவர் கல்யாணம் முடிச்சது வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை. அப்போ இவருக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசையில் கல்யாணம் நடந்து குழந்தையும் பிறந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு சனி திசை பெரிய யோகாதிபதிங்க. அதில் வாழ்ந்து தானே ஆகணும்.
இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு சனி திசை வந்துருச்சு, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. சனி திசையில் கஷ்டப்படலைங்க, கடமையை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ சனி திசை நடக்குதுங்கிறீங்க, நீங்கள் 3 நேரம் சாப்பிடாமல் இருக்கீங்களா? கிடையாது. இந்த ட்ரெஸ் எதாவது மாற்றாமல் இருக்குமா? செருப்பு தேஞ்சு போச்சுன்னா மாற்றாமல் இருக்கிறோமா? வண்டி ஒன்று வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா புதுசாக ஆல்ட்ரு பண்ணுறோமா? வீடு ஏதாவது உடஞ்சதுன்னா நம்ம சரி பண்ணுறோம். அப்போ ஒரு பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டில் கால் போச்சுன்னா இன்னொரு காலை வைக்கிறோம். இந்த உலகத்தில் சனி திசை கஷ்டங்கிறீங்க, ஆனால் எல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது. ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தை அது 3 நேரம் சாப்பிடுது, பெரிய மனுஷி ஆகுது, வயசுக்கு வருது. அப்போ வீட்டில் எல்லாம் சீமந்த கஷ்டங்கிறது எங்கே உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளே ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி லோனை வாங்கிக்கிறோம், சம்பாரித்து கடன் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறோம். அதானுங்கம்மா. அப்போ இந்த கஷ்டமும் நஷ்டமும் நாம் இதை எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர் ஐயா. என்னங்கம்மா, கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நாம் தான் எடுத்துட்டோம். கண்டிப்பாக. இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழலாம். பாருங்கள், நீங்கள் கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு காலையில் சூரிய உதயத்தில் ஆடை அவுத்து விட்டாங்கன்னா அஸ்தமனத்தில் கொண்டு போய் வீட்டை கட்டுவாங்க. அவங்ககிட்ட கடனை பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு கடன் என்னன்னு தெரியாதும்பாங்க. அப்போ அவங்க காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, இயற்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட போய் கஷ்டத்தை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடு மேய்ஞ்சி அது வயிறு நம்பிச்சுன்னா ஒரு வாரம் சந்தையில் போய் ஒரு 1000-2000 விற்று அதை வச்சு ஜீவனம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இவங்க பிரச்சனை எடுக்காதவங்க நிம்மதியாக இருக்காங்க, நீங்கள் பிரச்சனை எடுத்தவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. என்னங்கம்மா, பிரச்சனை எடுக்காதவங்க நிம்மதியாக இருக்காங்க, பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோங்க, அதனால நம்ம இதாக இருக்கும். நீங்கள் எந்த பொருள் மேலே ஆசைப்படுறீங்களோ அந்த பொருள் மேலே முதல்ல மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம தொடலாமா வேண்டாமான்னு நம்ம நினச்சிக்கலாமல்ல. ஒவ்வொரு பொருளையும் கரண்ட்டு பாஸ் ஆகுதுங்கண்ண. ஒரு வாகனத்தை எடுக்கிறீங்க, வாகனம் வந்து நம்மளை நல்லா தான் கூட்டிகிட்டு போகுது. ஒரு நாள் வாகனம் நம்ம நேராக போனாலும் கூட வர்றவங்க யாராவது ஒருத்தர் வந்து முட்டிட்டாலும் அது ஒரு விபத்து தான். ஆனால் அதையும் கூட வந்து நம்ம தெரிஞ்சு வாகனம் ஓட்டணும்னு நம்ம நினச்சி தன்னம்பிக்கையில் தானே போகிறோம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருக்குதுங்க. ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் ஒரு கரண்ட்டு கம்பி போகுதுங்க, அதில் பாருங்கள் எர்த் இருக்குது, அது நூற்று இருக்குது, இன்னொரு கம்பி ஒன்று இருக்குதுங்க, மொத்தம் 3 இருக்குது. உயிரெழுத்து 3 தானுங்க, உயிரெழுத்து 3 தானுங்கம்மா. எல்லாமே 3ஆக வச்சுருக்கிறாங்கன்னு இறைவன் அந்த உயிரும் கூட 3 எழுத்து வச்சுருக்காங்க. கரண்ட்டு கம்பி போகிறது 3 எழுத்தாக இருக்கும், மயில் எடுத்தால் 3 எழுத்தாக இருக்கும், தமிழ் எடுத்தால் 3 எழுத்தாக இருக்குது. எல்லாமே உயிராக எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே எதற்காக வச்சுக்கிறாங்கன்னா கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நாம் ஒருத்தரை பாவம்னு சொன்னால் அந்த பாவம் நமக்கு வந்துடுங்க. எப்படி பாவம்னு சொன்னால் நமக்கே வந்துடும். ஆமாங்க, நீங்கள் அவரை பாவம்னு சொல்கிறீங்க இல்லையா, ஐயோ பாவம் இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. பாவம்னு நீங்கள் அவரை சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கதையை கேட்டீங்க இல்லையா, அந்த பாவம் நம்ம கையோடு வந்துருங்கன்னு. பாவம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கர்மாவை அவர் அனுபவிக்கிறதுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துருப்பார். நீங்கள் ஐயோ பாவம்னு சொல்லி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு இல்லை, நீங்கள் அவர் என்ன திருத்த போகிறீங்க. சரி, அவருக்கு ஒரு 35 லட்சம் கடன் இருக்குது, நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இல்லை ஒரு வீட்டை எழுதி வைக்க போகிறீங்களா? அவர் கதையை கேட்டு போட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்ங்கன்னு ஐயோ பாவம் நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஷ்டம் இல்லாதவங்களுக்கு கஷ்டத்தை நினைக்க வைக்கிறதில்லைங்கன்னு. அப்போ ஒருத்தர் அப்படி பாவம்னு சொல்லாமல் அப்படி சொல்லக்கூடாது, கவலைப்படாதுப்பா நீ நல்லது செய், உனக்கு நல்லது நடக்குன்ட்டு வந்துடணும். அவர் நீங்கள் கதை கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா அவரோட நெகட்டிவ் எல்லாம் நம்ம உடம்புல ஏற்றி விட்டுருவார், பாசிட்டிவ் எல்லாம் அவர் வாங்கிக்குவார். நீங்கள் தான் கவலைப்பட வேண்டாம்னு தைரியம் கொடுத்துக்கிறீங்களா, அப்போ நீங்கள் இருக்கிறீங்கிற தைரியத்தில் அவர் போவார் இல்லைங்களா. இப்போ ஒரு உதாரணங்க, ஒரு 6 அடி குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளே அவர் இறங்கிடுறாரு, சதுரமாக குழி வெட்டி குழிக்குள்ளே இறங்கிட்டார். ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அவரை கை கொடுத்து காப்பாற்றுறீங்க. அப்போது கை கொடுக்கும்போது யாருடைய பேலன்ஸை வச்சு அவர் மேலே ஏறுவார்? கை கொடுக்குறவங்களுடைய பேலன்ஸை வச்சு ஏறுவார். அப்போ இவரோட சக்தி எல்லாம் அவர் வாங்கி இவர் மேலே வந்துட்டார், இவர் குழிக்குள்ளே இறங்கிடுவார், அவர் மேலே வந்துடுவாருங்கன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, ஒருத்தரை நான் மேலேற்றி விடுறேன்னு நம்ம நினச்சோம்னா நம்ம கீழே உட்காந்துருவாங்கன்னு. நீங்கள் கத்தியை தீட்ட என்னாகுங்க, கத்தி தீட்டுவாங்க இல்லைங்களா, கத்தி தீட்ட என்ன சொல்லுவாங்க, கத்தி தீட்ட இன்னொருக்க சொல்லுங்கள், ஷார்ப் ஆகிடும், கத்தி தேய்ங்க. அதானே ஷார்ப் ஆகிறதுக்கு கத்தியில் இருக்கக்கூடிய அந்த மந்தமெல்லாம் சன்னமாகறதுக்கு கத்தி தேயுமில்லங்கன்னு. அதே மாதிரி தாங்க நீங்கள் இன்னொருத்தருக்கு புத்தி சொல்ல நம்ம புத்தி தானே அவர் எடுத்து வளர்றாரு, நம்ம புத்தி தேயுமில்லன்னு. என்னங்கம்மா, கத்தி தேயுமில்லங்கன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றுறேன்னு நினச்சிட்டா நீங்கள் அவரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் உங்கள் எனர்ஜி கொடுத்தனே காப்பாற்றுவீங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை கர்மாவையும் நம்ம சுமந்து தான் ஆகணும். இதனால தான் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள
கல்யாணம் மூச்சு வச்சுட்டு கணவனை விட்டு மனைவி பிரிய முடியாமல் மனைவி விட்டு கணவன் பிரிய விடாமல் ரெண்டு பேர்த்துடைய பேலன்ஸ் வந்து சரிசமமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காகத்தான் அங்கே காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு துலாம்ங்கிறது தெராசு, அது ஆண் பாதி சுமை பெண் பாதி சுமை இருந்தால் சமமாக வாழலாங்கிறக்காக அந்த காலத்திலேயே துலா ராசியை வச்சு சொல்லி காமிச்சிருக்காங்க. என்னங்கம்மா, இல்லைன்னா மேடு வெள்ளம் வந்து தான் ஆகுங்க. பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் அவர் சம்பாரிச்சிருப்பார், சம்சாரம் நல்ல துணிமணி கார் வீடெல்லாம் அனுபவிக்கி கடைசியில் பார்த்தா வீட்டுக்காரர் மதிக்க மாட்டேதுங்கம்பாங்க. அப்போ நாமளே அதை தானே வழியை காமிச்சோம். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த சதய நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் ஆடம்பரத்தை விரும்பினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனை சந்திப்பாங்க. எளிமையாக வாழ்ந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சதய நட்சத்திரம் வந்து ராகு திசையில் தான் பிறப்பாருன்னு சொன்னாங்க. இந்த ராகு திசை வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ராகு யார் அப்படின்னா பாம்பு. இந்த பாம்புக்கு சொந்த வீடு கிடையாதுங்க என்ன. அப்போ நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி, இப்போ யாரோ கட்டி வச்ச கரையாங்கட்டி வச்ச புத்து கண்ணுக்குள்ளே பாம்பு குடி இருக்குது. அப்போ இது கட்டிக்கலையே இல்லைங்க என்ன. அப்போ அது கடைசி வரைக்குமே அந்நியமாகவே வாழ்ந்துட்டு போயிருது இல்லைங்க என்ன. இந்த சதய நட்சத்திர கும்பராசிக்கார் யாராவது வந்தால், இந்த கும்பம்ங்கிறதுக்கு எதுக்கு மதிக்கத்தக்க நிலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கோவிலை எல்லாம் சுத்தப்படுத்தி வர்ணமெல்லாம் பூசி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வீடு வாசலாக வலித்து சுத்தமாகி யாகசாலை அமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கும்பத்தை அவர் எடுத்துகிட்டு போவார். அந்த கும்பத்துக்கு எவ்வளோ மரியாதைன்னு பார்த்தீங்களா? அந்த கும்பத்தை அவர் எடுத்துகிட்டு போகும்போது மேலதாளமெல்லாம் அடித்து பூஜை பண்ணி அந்த சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் பேசி அந்த ஊர் உலகமெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கடவுளே இந்த இடத்த ஒரு புனித நீர் நம்ம மேலே படப்போகுதுன்னு சொல்லி அந்த கும்பத்தை வந்து கும்பந்தாளித்து கும்ப பூஜை பண்ணி அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு தலையில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க இல்லைங்களா? அப்போ மதிக்கத்தக்க நிலை வந்துருச்சுங்களா? இல்லைங்களா? அப்போ கும்பம் சதயம் ஒரு நாள் உதயம் ஆகுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னு கேளுங்க, கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குங்க? அதனால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் சதய நட்சத்திரம் கும்பராசிங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வருண்டு 12, 2 வருண்டு 24, 3 வருண்டு 36, 4 12 48. இந்த 48ங்கிறது ஒரு மண்டலம். அதனால் கும்பாபிஷேகம் பண்ண 48 நாள் நந்தா தெய்வம் வைக்கிறாங்க. அதனால் 48. அப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போய் சாமி தீர்த்தத்தை எடுத்து அந்த கலசத்து மேலேயும் அந்த சாமி மேலே ஊற்றுனோன்னே சாமிக்கே சக்தி வருதுங்க. அப்போ சதய நட்சத்திரம் பெரிய கூட்டம்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? மிகப்பெரிய கூட்டம்னு சொன்னோம். இந்த கூட்டத்தை எங்கே ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, அந்த சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்கனால அந்த சதயம் கும்பராசியாக இருக்கிறனால அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திருதலைங்க என்ன. அப்போ சதயம் கும்பம் வந்து இயங்குதா இல்லைங்களா? அதனால தான் சதயம் வந்து 100 நட்சத்திரத்துக்கு சமன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எங்கே பார்ப்பாங்கன்னா ஆன்மீக கூட்டமாகவே அவர் உருவாக்கிறார். இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்க. இது எல்லாமே பாருங்கள், பிறக்கும்போது ராகு திசையில் பிறந்து குரு திசை முடிஞ்சு சனி திசையில் அவர் கல்யாணம் பண்ணி புதன் திசையில் குழந்தைகளெல்லாம் பெற்று வளர்த்தி ஆளாக்கி இடந்தட வீடு வாசலெல்லாம் வாங்கி சனி திசை முடிஞ்ச புதன் திசையும் கேது திசையும் வரும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகி அவர் வாழ்க்கையில் அமைதியாக வாழ வேண்டிய காலம் இவ்வளவு தாங்க. இதுக்குள்ளேயே நம்ம வந்து எத்தனையோ பெரிய திட்டங்களை போட்டு வச்சுக்கிறோம். நம்ம 250 வருஷம் வாழ்கிற மாதிரி திட்டம் போட்டு வச்சுருக்கோம். அப்படி இல்லைங்க. 20 வயசு வரைக்கும் தான் இளமை, 20லேருந்து 40 வரைக்கும் தான் அனுபவம், 40லேருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு முதுமை. இங்கேயே ஓடிருச்சுங்க. அப்போ 40 வயசு 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே வாழாத வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழுவீங்கன்னு கேட்குறேன். 30 வயசுக்கு மேலே யாருமே புத்தி சொல்லாமல் அவருக்கே புத்தி வளரும். இந்த புத்தியுள்ள பிள்ளையாக இருந்தால் பொழைச்சிக்கங்கிறது 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் இல்லைங்களா? இல்லை 60 வயசுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னா மறுபடியும் இவர் குழந்தையா வருங்களான்னு கேட்குறேன். ஆக மாட்டார். கரெக்ட். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, சதயம் ஒரு நாள் உதயமாகும். இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் ஒன்று கொடுக்குறேங்க. இன்னும் இந்த நீங்கள் வயசு வாரியாக பிரித்து சொல்லலை சார்? ஆமாங்க. இல்லை, உங்களுக்கு அந்த சதய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ராகு திசை 18 வருஷங்க. அதில் 9 வருஷம் அது சொல்லலை நம்ம. நீங்கள் சொன்னீங்க ராகு அந்த திசையெல்லாம் சொல்லிட்டீங்க, அதை பிரித்து சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திரத்தில் பிறந்தால் சதயம் வந்து ராகுடைய நட்சத்திரங்க. ஓகே. இந்த ராகு வந்து 9 வருஷம் போனால் ராகு திசை தாயோட கர்ப்பத்தில் 9 வருஷம் போக மீதி 9 வயசு இருக்கும். இப்போ ராகு திசை முடியும் போது இவருக்கு 9 வயசு, குரு திசை வரும்போது 16 வருஷம். அப்போ குரு 16 வயசு, இப்போ 16 ஒரு 9 25ங்க. 25 வயசு வரும்போது இவர் குரு திசை கம்ப்ளீட் ஆயிரும். 25 வயசுக்கு மேலே சனி திசை 19 வருஷங்க. இந்த சனியும் அந்த 16 ஒரு 19 எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 வருஷம். இதில் ஒரு 20 போட்டாலும் 26 வயசுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ராகு, குரு ஒரு 16, 16 9 25, இதில் சனி ஒரு 19, 45 வயசுக்குள்ளே இவருக்கு கல்யாணம் நடக்குது, குழந்தைகள் பிறக்குது.
இடம் தட வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் தேடி மக்களோட மக்களாக 45 வயசில் வாழ்கிறாரு. இந்த சனி திசை முடிஞ்சு புதன் திசை 17 வருஷங்க. இந்த 45க்கு மேலே 17 எடுத்து 52 53 ஆயிரும். கேது திசை வரும்போது கரெக்டாக 60 வயசு ஆயிருங்க. இவர் இந்த 60 வயசுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆயிடுவார். அதுக்குள்ளே எல்லாம் தேடி வச்சு ஒன்றோட ஒன்றா கண்ணோட கண்ணாக இவர் வாழ்ந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டாருன்னா, நான் 60 வயசு வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து 60 வயசு நான் நிவர்த்தி ஆயிட்டேன், எனக்கு இது போதுமானது வாழ்க்கை, இனி என் குழந்தைகளுக்கு நான் பேர்காலம் பார்த்து கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்திக்கெல்லாம் நான் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி இந்த கும்பராசிக்காரு ஒரு முடிவெடுத்து 60 வயசுக்குள்ளே இவங்க வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், 60 வயசுக்கு மேலே கடவுளோட அனுகிரகம், இந்த மதிக்கத்தக்க நிலை. அவர் எப்போவுமே ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை, அந்த ஊரில் பேரை கேட்டால் அவர் பேர் தெரியும். ஓ, அவர் நல்ல மனிதரப்பா, அவரெல்லாம் பார்த்தாலே ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஒரு தன்மையான மனுஷன், இப்படி சொல்கிற மாதிரி பேரை உருவாக்கி வச்சுக்குவார். அதனால் சதயம் ஒரு நாள் உதயமாகுங்கிறது இதாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டுப்பாங்க. அவங்களுக்கு கோயில் ஒன்று கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள்லாம் நீங்கி அவர் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவார். சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு பயத்தில் இருந்திருப்பாங்க, என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கு, கண்டிப்பாக எப்படா நல்லா மாறும் அப்படின்னு. ஆமாம், இப்போதான் அவங்களுக்கு வந்து காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. கண்டிப்பாக சதயம் கண்டிப்பாக ஒரு நாள் உதயம் ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகாக பலன்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாகம்மா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம். ஐயா, சதயம் நட்சத்திரம் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு வழிபாட்டு தலம் சொல்கிறேன்னு சொல்லி. கண்டிப்பாங்கம்மா. அது எந்த கோவில் ஐயா? கண்டிப்பாங்கம்மா, இது ஆதிகால பரிகார கோயிலுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை இவங்கெல்லாம் போயிட்டு வரணும். அதாவது சதய நட்சத்திர கோயில் அதானுங்கம்மா. சதயம் ஒரு நாள் உதயமாகன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும் இல்லைங்களா. அதாவது திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் பக்கத்தில் அக்னிபுரீஸ்வரர், இந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திர தோஷம் உதயமாகி கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. கண்டிப்பாக சதயம் ஒரு நாள் உதயமாகன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கோயிலுக்கு மட்டும் அவங்க போயிட்டு வந்தால் போதுங்க. அக்னிபுரீஸ்வரர் அந்த கோவில், அங்கே போய் ஒரு தீபம் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு இதை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சூப்பர். நன்றி.